இப்போ நேற்று பிரதமர் பெண்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய காரணங்கள் நிறைய இருக்கு. நாரி சக்தி மசோதா அப்படிங்கிற பேர்ல இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை அவங்க பாஸ் பண்ணியாச்சு. நாரி சக்தி வந்தன் அதிநியம். ஆமா, நாரி சக்தி வந்தன் அதிநியம். அது எதுவுமே நம்ம வாயில நுழையாது. அது அமித்ஷாவே சொல்றாரு, இந்த சட்டம் தோல்வி அடையும் என்று எங்களுக்கு தெரியும். எல்லாரும் அவங்கவுங்க மாநில தேர்தலில் நிற்கிற நேரத்தில் நீங்கள் நாடகம் போட்டு மக்களுக்கு காமிக்கிறீங்க. ஆனால் நாடகத்தில் மக்களுக்கு என்ன தெரிஞ்சது? உங்கள் முகமூடி கழன்றுச்சு. மாநிலங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. யாரு? பிரதமர் சொல்றாரு. என்ன பேசினாங்க? எப்ப பேசினாங்க? எப்படி பேசிட்டாங்க? நம்ம காதுக்கே கேட்காத மாதிரி பேசிக்கிட்டாங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் தெற்கு வடக்கு அப்படிங்கிற பிரிவினையை தூண்டி விடுறார். அவங்க இனி தமிழ்நாட்டு முதல்வர் மேல என்ன வேணா சொல்லுவாங்க. அவ்வளோ காண்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டு மேல பாஜக காண்டில் இருக்குன்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டு மேல எப்பயுமே இருக்கு. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் தோழர் அருள்மொழி அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம்லாம் கிட்டத்தட்ட முடிகிற சூழலில் இருக்குது. 23ஆம் தேதி எல்லாரும் ஓட்டு போடணும். இந்த தேர்தல் வழக்கம் போல் ஏதாவது ஒரு தேர்தல் ஒரு புதிய ஃபேக்டர் இருக்கும், ஒரு புதிய நபர் வருவாங்க. சென்ற தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த தேர்தலையும் அது நடந்திருக்கு. ஒரு 4 முனை போட்டி, முக்கியமான கட்சிகள் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இருக்கிற சட்டமன்ற தொகுதி மயிலாப்பூர். எதிர்கட்சி தலைவர் கூட மயிலாப்பூர்லேருந்து தான் பிரச்சாரத்தை தொடங்கினார். இங்கே திமுக சார்பாக வேலு அவர்களும், என்டிஏ கூட்டணியின் சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் போட்டிடுறாங்க. ஒரு சுவாரஸ்யமான தொகுதியாக இது இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலில்? 2026 சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, திராவிட மாடல் 2.0 மீண்டும் அமையும் அப்படிங்கிறதுக்கான எல்லா அடையாளங்களும் வெளிப்படையாக இருக்கு. நான் வசிக்கிற இந்த பகுதி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறதுனால நீங்க கேட்ட மாதிரி இதுதான் சூடு பிடித்த முதல் களம். அவங்க பிஜேபி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல, அதுவும் பிஜேபிக்காரங்க கூட ஆரம்பிக்கல, அவர் ஆரம்பிச்சிட்டார் பிரச்சாரத்தை. பிஜேபி தொகுதியில் அவருக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யணும் இல்லையா? அதனால அவருக்கு வேலையே பிஜேபியை சுமந்து கொண்டு இறக்குறது தான். அதை அப்படி தொடக்கிட்டாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அச்சமூட்டுகிற தொகுதியாக மயிலாப்பூர் இருக்கு. அதுக்கு 2 காரணம். ஒன்று, ஏற்கனவே இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பயன்கள், முதல்வர் மீது இருக்கிற அபரிமிதமான நம்பிக்கை, அன்பு, இது 2ம் ஒரு ஃபேக்டர்னா, இன்னொன்று எங்கள் தொகுதி எம்எல்ஏ திரு மயிலை வேலு அவர்கள். அவர் மயிலை வேலுன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அவர் இந்த பகுதி மக்களோடையே பழகி வாழ்ந்து அவங்களுக்கு ரொம்ப எளிதாக அணுகக்கூடியவர். அப்போ ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படி ஆட்சி செய்கிற பணிகள் முக்கியமோ, அதே அளவுக்கு அந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மக்களோட கொஞ்சம் தொடர்பில் இருக்கவராக இருக்கணும். அது போல் அவர் மீது இங்கே யாருக்கும் பெரிய வெறுப்போ விமர்சனமோ அது மாதிரி கிடையாது. பொதுவாக எல்லா இடத்துலையும் ஒரு 5 ஆண்டுகள் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில குறைகள், மனக்குறை இருக்கலாம். ஆனால் ஐயோ அவர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நான் இங்கே எல்லாத்தையுமே எளிதாக பேசுவேன். அந்த மாதிரி கடைக்காரங்கள்ட்டையோ, ஆட்டோக்காரங்கள்ட்டையோ, சாதாரணமாக இளைஞர்கள்ட்டையோ அப்படி பேசும்போது அவங்க எல்லாருடைய ஒரே பதில் வேலு அவர்கள் தான். அதனால மயிலாப்பூரில் திமுகவினுடைய வெற்றி எப்படி அவங்க பிரச்சாரம் தொடங்குச்சு, ஆனால் வெற்றி அறிவிப்பு இங்கிருந்தே தொடங்கும்.
இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்றதுனால கேட்கிறேன். இப்ப உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு கவர்னர் பதவி தான் கரெக்ட்டா இருக்கும். அவங்க எந்த தேர்தல்லுமே ஜெயிக்கல அப்படின்னு. ஒரு பெண்ணா இருந்து என்னுடைய அப்பா கட்சிக்கு நான் போயிருந்தா, எனக்கு வந்து எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனாலும் நான் ஒரு மாற்றுக் கட்சியில இருந்து போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே அரசியல் வாழ்க்கையில எல்லா கட்சியிலும் இருக்கிற பெண்களுக்கு வந்து அந்தந்த கட்சியில போராட்டம் இருக்க தான் செய்யும். நீங்க அவங்க காங்கிரஸ்ல இருந்திருந்தா மட்டும் அவங்க பெரிய தலைவராக உடனே வந்திருப்பாங்களா? வர விட்டுருப்பாங்களா? அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் ஆணாதிக்கத்தை தாண்டி தான் பெண்கள் வரவேண்டியிருக்கு. ஆனா, அந்த கட்சியினுடைய கொள்கை செயல்பாடு எத்தகையது? இப்போ வந்து ஒருத்தர் ஒரு பெண்ணாக இருக்காங்கங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அவங்க எந்த தத்துவத்த பேசுறாங்க? அவங்க இருக்கிற கட்சி வந்து பெண்களுக்கு ஆதரவாகவோ, எதிர்ப்பாகவோ என்ன வேலை செய்யுது? இத வச்சு தான் அவங்களுக்கு மரியாதை இருக்குமே தவிர, ஒரு கட்சியினுடைய கொள்கையே பெண்களுக்கு எதிரானதாக, அந்த எல்லா மாநிலத்திலும் அந்த கட்சி சார்ந்தவர்கள், அவங்க ஆட்சியில இருக்கவங்க, அவங்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்ல ஈடுபட்டா, அவங்கள ஆதரிச்சு, அவங்கள விடுவிக்கணும்னு போராடி, அப்படி ஜெயில்ல இருந்து வந்தா அவங்களுக்கு மாலை போட்டு, ஆரத்தி எடுத்து வரவேற்கிற பெண்கள். யார? 11 பேர கொலை பண்ணி, ஒரு கர்ப்பிணி பெண்ண பலாத்காரம் பண்ணி, அவங்க குழந்தைய எடுத்து தரையில அடிச்சு கொன்னு, இதெல்லாம் பண்ண ஒரு ஆள, ஆரத்தி எடுத்து வரவேற்கிறவங்க. ஒரு 7 வயசு குழந்தைய கொடுமைப்படுத்தி கொன்னவங்க. அதெல்லாம் வாயில இப்ப வேண்டாம் நமக்கு சொல்லவே மனசு கஷ்டமானது. அந்த குற்றவாளிகளுக்கும், அவங்கள ஜாமீன்ல எடுத்த வக்கீல்களுக்கும் மாலை போட்டு கூட்டிட்டு வர்றது கட்சி ரீதியா. இந்த கட்சியில வந்து பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒன்று. அதனால ஒருத்தர் தனிப்பட்ட முறையில எவ்வளவு நல்லவங்களா வேணா இருக்கலாம். ஆனா அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி எவ்வளோ ஆபத்தான கொள்கைய வச்சிருக்கு, நடைமுறைய வச்சிருக்கு. அத பொறுத்து தான் அவங்களுக்கு ஆதரவும், எதிர்ப்பும் இருக்கும். நீங்க மயிலாப்பூர் தொகுதியே பார்த்தீங்கன்னா, நான் எல்லா பகுதியிலும் இருக்கு. நான் கேட்டதுனால உதாரணத்துக்கு சொல்றேன். இது வந்து ரொம்ப ஒரு அமைதியான முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் இங்க எல்லாருமே. எல்லா தரப்பினருமே. நீங்க இந்த பக்கம் மயிலாப்பூர் கோயில் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கவங்க சைவம் சாப்பிடுறவங்களா இருக்கலாம். அவங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்க அசைவம் சாப்பிடுறவங்க. இந்த பக்கம் பட்டினப்பாக்கம் மார்க்கெட் இருக்கு. மீன் மார்க்கெட்டுக்கு புகழ்பெற்ற பகுதி இது. அப்ப வந்து சாப்பிடுறவங்க, சாப்பிடாதவங்க எல்லாரும் அமைதியாகவும், ஒற்றுமையாகவும் வாழுகிற பகுதிகள்ல, நீங்க ஒரு பிஜேபி கேண்டிடேட்ட ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் யாரும் வாழ்வாதாரத்த பத்தியே பேசிட்டு இருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்ல என்ன குழம்பு? என்ன வாசனை? யார்ட்ட சண்டைக்கு போலாம்? இப்படி வந்து மக்கள் அமைதி இல்லாம ஆயிடுவாங்க. ஆகையினாலயும் பிஜேபிக்கு வந்து இங்க ஆதரவு கிடையாது. திமுக வெற்றி பெறும்ங்கிறது. அதுல அவங்க பெண்ணாக இருக்கிறதுனாலலாம் ஒண்ணும் தனி தகுதி இல்ல. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க பெண்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை உடைய ஒரு கட்சி பாஜக அப்படின்னு. இப்ப நேற்று பிரதமர் பெண்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, அதாவது 33% மகளிருக்கான இடஒதுக்கீடு. அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கிறாங்க திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள். அப்ப நான் வந்து மகளிர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு துரோகத்தை பெண்களுக்கு செய்றாங்க திமுக கூட்டணி கட்சிகள்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் மோடி அவர்கள் வந்து பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய காரணங்கள் நெறைய இருக்கு. நான் சொன்ன அந்த வழக்கு, அந்த 2002ல இருந்து குஜராத்ல பெண்களுக்கு நடந்த வன்முறைகள், அ காஷ்மீர்ல நடந்தது, உத்தரப்பிரதேசத்துல உன்னாவ்ல நடந்தது. அவங்க கட்சி எம்எல்ஏவை எதிர்த்து போராடுகிற ஒரு பெண் வந்து கடைசியா, "நான் இந்த நாட்ல வாழலாமா? வாழக்கூடாதா?" அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நீதிமன்றத்துக்கிட்ட போயி மன்றாட வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு, மணிப்பூர்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் எந்த பகுதியிலயுமே, எந்த சமூகமுமே நிம்மதியாக வாழ முடியாத ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு, இன்னும் வந்து இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். இந்தியாவினுடைய விளையாட்டு வீராங்கனைகளை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிய ஒருத்தரை எதிர்த்து அந்த பெண்கள்லாம் வந்து போராடி, கடைசியாக மோடி அரசிடம் தோற்று போயி,
அவங்க வாங்கின பதக்கங்களை எல்லாம் கொண்டு போய் கங்கையில வீசி எரிஞ்சிட்டு அந்த தேசிய கொடியில முகத்தை புதைச்சிட்டு அழுதாங்கல்ல, அதுக்கெல்லாம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு. இப்ப அவர் கேட்கிற மன்னிப்பு எதுக்குன்னா, நான் நடத்திய நாடகத்தில் நானே தோல்வி அடைந்து விட்டேன். எப்பயும் அவருடைய டிராமா வந்து கொஞ்சம் அந்த நாடகம் ஜெயிக்கும். இப்ப அந்த நாடகமும் தோல்வி ஆயிடுச்சே அப்படிங்கிறதுனால அவர் அங்க இருக்கிற பிஜேபி காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த சட்ட மசோதா நிறைவேறி பெண்களுக்கான அந்த 33% கிடைத்தால் அது வந்து நல்லது தானே. சட்ட மசோதா தான் ஏற்கனவே நிறைவேறிடுச்சே. தொகுதி மறுவரைவு செய்தால்தான் அது நிறைவேற்ற முடியும். ஏற்கனவே 2023 செப்டம்பர் 20ஆம் தேதி நாரி சக்தி மசோதா அப்படிங்கிற பேர்ல இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை அவங்க பாஸ் பண்ணியாச்சு. நாரி சக்தி வந்தன் அதியனம். ஆமா, நாரி சக்தி வந்தன் வந்தன் அத்தியனம் அதிநியமா, அதிநியம். அது எதுவுமே நம்ம வாயில நுழையாது. அவங்களுக்கு அந்த நோக்கம் நமக்கெல்லாம் புரியணும், நம்மெல்லாம் அந்த பேரை சொல்லணும் அப்படின்னு என்னைக்காவது இவங்களுக்கெல்லாம் கவலை இருக்கா? அவங்களுக்கு அந்த பேர் ஹிந்தியில கூட இல்ல, சமஸ்கிருதமயமான சொற்கள்ல வைக்கணும். அப்படிதான் நீங்க வழக்கறிஞர்கள்லாம் இப்ப சட்டத்தோட போராடுறதை விட்டுட்டு சட்ட புத்தகத்துக்கு வச்ச பேரோட போராடிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படிதான். அப்புறம் பேர் என்னவா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நகைச்சுவை மாதிரி பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களான்னு பேர் வைக்கிறதுலயே இருந்து அந்த சட்டத்துக்கு கூட பெரும்பான்மை ஆதரவு நாடாளுமன்றத்துல. திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லா எதிர்கட்சிகளும் ஒட்டுமொத்த ஆதரவு கொடுத்து என்ன கேட்டாங்க அன்னைக்கேன்னா, இதை இப்பவே நடைமுறைப்படுத்துங்க, 24க்கே நடைமுறைப்படுத்துங்க, 2024க்கே, ஏன் 2029க்கு கொண்டு போறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அதை செய்யல. யாரு? மன்னிப்பு கேட்ட மகான். அவர் அதை செய்யல. என்ன பண்ணாங்கன்னா, இதை இப்ப நாங்க சட்டத்தை பாஸ் பண்ணிக்கிறோம், இதை எப்ப நடைமுறைப்படுத்த போறோம்னா 2027ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, 6 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு எந்த கணக்கு போடுறோமோ அந்த கணக்கின் அடிப்படையில உங்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய போறோம். இத சொல்லும் போதே தெரியும் இவங்க ஒரு நாளும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கிறவங்க சட்டம் போடும் போதே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது, அதுல தானே நடைமுறைப்படுத்துவாங்க. நாங்க 2029ல செய்வோம், அதுக்கு முன்னால் 2027ல சென்சஸ் எடுப்போம் அப்படின்னு எல்லாம் நிறைய கதை படிச்சாங்க. சரி, அதோட தானே இந்த சட்டத்தை நிறைவேற்றினீங்க. சென்சஸ் எடுத்தாச்சா? சென்சஸ் எடுத்து தானே அதை நிறைவேற்றணும். அதை செய்யாம நாங்க வந்து இப்போ தொகுதி மறுவரையறை செய்ய போறோம். எப்படி செய்வீங்க? சென்சஸே இல்லை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை. அப்ப 2001ல எடுத்ததற்கு, 2011ல எடுத்ததற்கு, ஏன் 1975ல எடுத்ததற்கு, 1901ல எடுத்திருக்காங்க, 11ல எடுத்திருக்காங்க, அதெல்லாம் கூட வச்சுட்டு செய்யலாமே. அப்ப நீங்க சொன்னதே சென்சஸ் எடுத்துட்டு செய்வோம் அப்படின்னீங்க. இப்ப அதுவும் எடுக்கல. இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு அப்படின்னா, 4 மாநிலத்துல தேர்தல் நடக்குது, இங்க பிரச்சாரம் செய்ய வேண்டிய எம்பிக்களையும் டைவர்ட் பண்ணணும். அந்த மாநிலத்துல இருக்கிற எதிர்கட்சிகளும் வந்து பிரச்சாரம் பண்றதை விட்டுட்டு பார்லிமெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு அங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த முடிஞ்சா பால அடி இல்லாட்டி கால அடி அப்படின்னு அன்எத்திக்கல் பிளேயர்ஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்களாம். முறையற்ற விளையாட்டு வீரர்களுக்கு முடிஞ்சா பந்தடி இல்லாட்டி கால அடி உடைச்சிருன்னு, அதுதான் இவங்களுக்கு கொடுக்குற பயிற்சியே. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சமயத்துல வச்சுட்டு சரி அப்ப நீங்க அந்த மசோதாவை மட்டும் பாஸ் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னா, தொகுதி மறுவரையறைக்கும் நாங்க வந்து சட்டம் கொண்டு வரோம். எப்படி பண்ணுவீங்க? அப்போ திமுக உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் என்ன கேட்டாங்க, தொகுதி மறுவரையை தனியா வைங்க, இதை பாஸ் பண்ணுங்க. நீங்க தொகுதி மறுவரையை செய்யணும்னா கணக்கெடுப்பு எடுங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க. அதை செய்ய மாட்டேன் இதை மட்டும் செய்வேன்னா அப்ப நீங்க 2 எதிரெதிர் கருத்துக்களை காரியங்களை இணைக்கிறீங்க.
அப்ப அதை வந்து பெண்கள் மசோதாவோட இணைக்காதீங்க, அதை நீங்க தனியா செய்யுங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் செய்யணுங்கிற எண்ணமே இல்லையே. நாங்க செய்ய வந்தவங்க அவங்க தட்டி பறிச்சுட்டாங்கங்க அப்படின்னு சொல்ற டிராமாவை தவிர, நாடகத்தை தவிர இதுக்கு வேற எந்த அது நோக்கமும் இல்ல. அமித்ஷாவே சொல்றாரு, இந்த ம். சட்டம் தோல்வி அடையும் என்று எங்களுக்கு தெரியும். ஆமா. ஆனாலும் எதிர்க்கட்சிகளை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ம். அவங்க மகளிர் பக்கம் இருக்கிறாங்களா இல்லையான்றது இப்ப தெரியுது ம். அப்படின்னு சொல்றாரு. மக்கள் வந்து இதெல்லாம் நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கே என்ன ஆச்சரியம்னா, இந்த மாரி நாங்க சட்டம் பாஸ் பண்ண போறோம்ன உடனே, அப்ப இந்த சட்டம் ஏற்கனவே வரலையா? நாங்க வந்துருச்சு. நாங்க தான் பெண்களுக்கு செஞ்சோம்னு போன பார்லிமென்ட் எலக்ஷன்ல இவங்கலாம் வந்து ஓட்டு கேட்டாங்களே! மோடி வந்து பேசினாரே! அமித்ஷா வந்து பேசினாரே! நாங்க தானே பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம்னா, அப்ப என்னத்த கொண்டு வந்தாங்க? அப்படின்னு தான் மக்கள் கேட்குறாங்க. இவுங்க நினைக்கிற அளவுக்கு மக்கள் வந்து ஏமாளிகள் இல்ல. அப்ப நாடகம் போடுறது யாரு? இப்ப மக்களுக்கு வந்து யார் பெண்கள் பக்கம் இருக்காங்க, இல்லன்னு சொல்ல வேண்டிய நேரமா இது? எல்லாரும் அவங்கவங்க மாநில தேர்தல்ல நிக்கிற நேரத்துல, நீங்க வந்து நாடகம் போட்டு மக்களுக்கு வந்து காமிக்கிறீங்க. ஆனா நாடகத்துல மக்களுக்கு என்ன தெரிஞ்சது? உங்க முகமூடி கழன்றுச்சு. நீங்க நாடகம் போட்டது மட்டுமல்ல, இது கூட நீங்க வேற ஒரு ஆபத்தான திட்டத்தோட அத போட்டிருக்கீங்க. எதிர்க்கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி போற போக்குல உங்க நாடகத்தை அம்பலப்படுத்திட்டாரு. அப்படிதான் மக்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்போ. தொகுதி மறைவுரைய பொறுத்தவரைக்கும் திமுக, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தெற்கு, வடக்கு அப்படிங்கிற பிரிவினைய தூண்டி விடுறார் அப்படின்னு ம், விமர்சனம் வைக்கிறாங்க. ம், அமித்ஷாவே சொல்றாரு. இதுல தெற்கு, வடக்குன்னு பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் என்ன செய்ய போறோமோ, அதுதான் தமிழ்நாட்டுக்கும் செய்ய போறோம். 50% இருக்கிற மக்கள் தொகையிலிருந்து கூட போகுது. அதாவது அந்த தொகுதிகள் கூட போகுது அப்படின்னு ம். சொல்றாரு. முதல்ல இத சொல்ற தகுதி வந்து இவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டா, இருக்குன்னு சொல்றதுக்கு அவங்க 2 காரியத்த முதல்ல செய்யணும். ஒண்ணு வந்து இந்த சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க பாருங்க மொழி, பணம். சமஸ்கிருத வளர்ச்சிக்கு, ஹிந்தி வளர்ச்சிக்கு அவங்க ஒதுக்குற பணத்துல ஒரு பாதியாவது தென்னிந்திய மொழிகளுக்கு தனித்தனியா, சமஸ்கிருதத்துக்கு ஒரு 900 கோடி குடுத்தாங்க அப்படின்னா, ஒரு 500 கோடி தமிழுக்கு குடுங்க. ஒரு 500 கோடி தெலுங்குக்கு குடுங்க. 400 கோடி மலையாளத்துக்கு குடுங்க. இத முதல்ல அவங்க செஞ்சுட்டு, நாங்க வந்து வட இந்தியாவையும், தென்னிந்தியாவையும் ஒண்ணா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லட்டும். 2வது, இந்த தென்னிந்திய மாநிலங்கள்ல எங்க இயற்கை பேரழிவுகள் நடந்தாலும், இவங்க குஜராத்துக்கு, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் குடுக்குற அந்த தொகைய, இங்க தென்னாட்டு மாநிலங்களுக்கு அவங்க குடுக்கட்டும். இது 2யும் செஞ்சுட்டு தான், முதல்ல நாங்க பிரிவினை பார்க்கல, நீங்க தான் தூண்டுறீங்க அப்படின்ற குற்றச்சாட்ட அவங்க வைக்க முடியும். 2வது, அவங்க இனி தமிழ்நாட்டு முதல்வர் மேல என்ன வேணா சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த நம்ம இளைஞர்கள் சொல்றாங்க பாருங்க, அவ்ளோ கோபத்துல இருக்கிறாங்க. காண்டுல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் அது என்ன சொல்லுன்னு யோசிச்சேன். அவ்ளோ காண்டுல இருக்காங்க. அது அவ்ளோ இல்ல அப்படிதான் அது தமிழ்நாட்டு புரியும். மேல பாஜக காண்டுல இருக்குன்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டு மேல எப்பயுமே இருக்கு. ஏன்னா, ஒரு நூற்றாண்டா அவங்க வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இன்னும் அவங்களால அவங்க நெனைச்ச கனவு வந்து நிறைவேத்த முடியல. எல்லாம் பக்கத்துல வரைக்கும் வந்துட்டாங்க. தமிழ்நாடு அவங்களுக்கு வந்து இப்படி வந்து அப்படி புடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்குது. 2வது, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மேல அவங்களுக்கு வந்து அவ்வளவு கோபத்துல இருக்காங்க. ஏன்னா, இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சு சரியா 1 ஆண்டுக்கு முன்னால, அவங்க எப்ப இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா 2023ல பாஸ் பண்ணாங்களோ, அதுலருந்து அடுத்து 2025 கரெக்ட்டா அவங்க வந்து தொகுதி மறுவரையறை அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா, அது சட்டத்துல இருக்கு. அரசியல் சட்டத்துல இருக்கு. அப்ப அரசியல் சட்டம் வந்து ப்ரொபோர்ஷனலா மக்கள் தொகைக்கு ஏற்ப நாங்க எம்பி குடுப்போம் அப்படின்னு சொன்னா, அதே சமயம் மக்கள் தொகை எண்ணிக்கை போட்டி போட்டுக்கிட்டு சீனாவை விட தாண்டி போய்க்கிட்டு இருக்குது. அதனால அத குறைக்கணும், குறைக்கணும்னு சொன்ன குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. அப்ப நாங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு மக்கள் நன்மைய நினைச்சு மக்கள் தொகைய கட்டுப்படுத்திக்கிட்டே வந்தா,
நீங்க வச்சிருக்கிற கான்ஸ்டியூஷனல் இதுபடி ப்ரப்போர்ஷனலா மக்கள் தொகை கணக்குக்கு ஏற்பன்னா அந்த பக்கம் அதிகமாயிட்டே போகுதே. இல்ல அப்ப இத அப்ப நிறுத்தி வச்சுக்கிட்டே இருந்தா நம்ம என்ன செய்ய நிறுத்தி முடியும்? வைக்க வேண்டாம். எங்க எண்ணிக்கை குறையக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனால தான் 1975ல கான்ஸ்டியூஷனுக்கு அமெண்ட்மெண்ட் போட்டு, இப்ப வந்து இத மாத்துறது இல்ல. ஏற்கனவே எடுத்த அடிப்படையிலேயே இது போகும். மறுபடியும் 2001 முடிஞ்சிருச்சு. அடுத்த 25 ஆண்டு வருது. அப்போ இந்த 25 ஆண்டு வரும்போது, இதை செய்ய வேண்டிய தேவை இருக்குங்கிறதுனால, முதல்வர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு. அப்போ இதுக்கு என்ன தீர்வுங்கிறத நீங்க பேசணும். மாநிலங்கள் மீது அக்கறை உள்ளவங்க அத தான் பேசுவாங்க. இல்ல நீங்க மாநிலங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. யாரு? பிரதமர் சொல்றாரு. என்ன பேசுனாங்களாம்? எப்ப பேசுனாங்க? எப்படி எல்லா கட்சிகளும் பேசிக்கிட்டாங்க? ஒத்துக்கிறாங்க. நம்ம காதுக்கே கேட்காத மாரி பேசிக்கிட்டாங்களா? புரியலையே. அவ்ளோ பார்லிமென்ட் ரகசிய பேச்சுவார்த்தை எந்த கட்சியோட நடத்துனாங்க? இது இருக்கட்டும். அதாவது அவங்கள கேலி பண்ணலாம், கலாய்க்கலாம் அதெல்லாம் வேற. ஆனா அவங்க செஞ்சுகிட்டு இருக்கிற வேலை என்ன? எவ்வளோ ஆபத்தானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுகிட்டவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர். அதனால அவர் என்ன சொன்னாரு? இப்படி இந்த ஆபத்து இருக்கா இல்லையா? இதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாரு. இல்ல, இல்ல உங்க எண்ணிக்கை குறையாது. என் எண்ணிக்கை குறையாம இருக்கலாம். உங்க எண்ணிக்கை அதிகமாகும்ல. அதிகபட்சம் நீங்க என்ன பண்ண முடியும்? இருக்கிற எண்ணிக்கை குறையாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இருக்கவங்களுக்கு குறையாது. அதிகமானவங்களுக்கு குடுக்கணும் இல்லையா? அப்ப நீங்க ஒரு பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் வந்துச்சுன்னா, அவங்க 3 மாநிலத்துல இருக்கவங்க ஓட்டு போட்டா போதுமே! நம்ம குரலே அங்க கேட்காதே! அப்ப இத எப்படி சரி பண்றதுன்னு சிந்திக்க வேண்டியதான ஒரு பொறுப்புள்ள ஜனநாயக அரசனுடைய கடமை. அத செய்யாம அவசர அவசரமா திருட்டுத்தனமா பெண்கள் மசோதாவ முகமூடியா போட்டுக்கிட்டு அத பின்னாடி வச்சு இந்த சினிமாவுலலாம் டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்குவாங்க பாருங்க. ஒருத்தர ஏமாத்துறதுக்கு நடுவுல 4 பேப்பர வச்சு கையெழுத்து வாங்குறது. "உன் சொத்த எனக்கு வித்துட்டப்பா" அப்படின்னு அப்புறம் சொல்லுவாங்க. அந்த வேலைய தான் இப்ப இவங்க செய்ய பார்த்தாங்க. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? பேசணும்ல. இப்ப முதலமைச்சர் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தே இத பத்தி பேசும்போது, திருமண நிகழ்ச்சிலாம் பேசும்போது, நீங்க அதிகமா குழந்தைகள் பெத்துக்குங்கன்லாம் பேசினாரு. நீங்க இப்படி பேசுறது எல்லாமே என்னன்னா, இவங்கள அம்பலப்படுத்துறதுக்கான ஒரு பேச்சு. நீங்க இப்ப நெறைய படிச்சவங்க வந்து குழந்தையே வேணாங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சரியா? ஏன்னா இனி இப்ப வரக்கூடிய உலக சூழ்நிலை, ஆபத்துகள், பாதுகாப்பற்ற நிலை, ஒரு குழந்தைய பெத்து காலம்பூரா அத படி, படி, பரீட்சை எழுது, ஓடு அப்படின்னு சாகுற வரைக்கும் நிம்மதியே இல்லாம ஓட வைக்கிறது தான் வாழ்க்கையா? அப்படின்னு இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க மட்டும் இல்ல. உலகத்தின் பல வளர்ந்த நாடுகள்ல இந்த மனித சமூகம் வளர்ந்து பார்த்தா ஒண்ணும் பயனே இல்லையே! நம்ம வேற எதுக்கு இதுல மக்கள் தொகைய கூட்டணும்னு நினைக்கிற அளவுக்கு சிந்தனை வந்து மாறிக்கிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்துல வெறும் நம்பர் அடிப்படையில நாங்க பெருங்கூட்டம். ஆனால் நாங்க சொல்றத நீங்க கேட்கணும். அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜனநாயக மரபுக்கு மிக, மிக எதிரானது. அப்ப இதுக்கு என்ன வழி? அத யோசிக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? ஒரு மாநிலம்னா, அந்த மாநிலத்தில நீங்க எவ்வளோ பேர் வேணா இருந்துக்கங்க. ஒரு மாநிலத்துக்கு 50 எம்பியா? எல்லா மாநிலத்துக்கும் 50 எம்பி தான். அது மக்கள் தொகை அடிப்படையில வர முடியாது. இல்ல மக்கள் தொகை அதிகமா இருந்தா, அந்த எம்பி எப்படி வேலை செய்வாரு? அந்த மக்களுக்காக எப்படி சிந்திக்க முடியும்? ம். பிரச்சனைகள எப்படி பார்க்க முடியும்? நீங்க அதுக்கு அங்க சட்டசபைய வச்சுக்கங்க. சட்டசபை தான் அங்க மக்களுக்கான வேலைய பார்க்க போது. மக்களவை, மாநிலங்களவையில இருக்கவங்க, மாநிலங்களுக்கான உரிமைகள தான் அங்க போய் பேசப் போறாங்க. அவங்க ஒண்ணும் வந்து கவுன்சிலர் வேல பார்க்கிறவங்க இல்ல, எம்எல்ஏ வேல பார்க்கிறவங்க இல்ல. இல்ல அவங்களும் ஆகையினால் தொகுதி நிதியில சில விஷயங்கள் செய்றாங்கல்ல. செய்யலாம். நீங்க மக்கள் தொகை பரப்புக்கு ஏற்ப அவங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யலாம். இத்தன சதுர மீட்டர் இருக்கு அவங்களுக்கு. அப்ப இதுக்குள்ள இவ்ளோ பள்ளிக்கூடம் இருக்கு. இவ்ளோ சாலைகள் போடணும். அதுக்கு அவங்க உதவி செய்யட்டும். அப்ப அவங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யலாம். ஆனா அவ்ளோ பேருக்கு அப்ப ஒரு எம்பி அப்படின்னு வச்சீங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு 100 பேர் இருப்பாரு. இன்னொரு மாநிலத்துக்கு 20 பேர் இருப்பாங்க. அப்ப 20 பேர்னாலும் அது இந்தியாவினுடைய பகுதி தானே! அவங்க உரிமைய அவங்கள கேட்காமலே, அவங்க விருப்பம் இல்லாமலே அவங்க மறுத்தாலும், நாங்க 100 பேர் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லலாமா? அது வந்து குடியாட்சியா?
அப்ப புதிய நாடாளுமன்றம் கட்டும்போது 800 பேருக்கு மேல உட்கார்ற மாதிரில கட்டியிருக்காங்க. அதான் எங்களுக்கு தெரியுமே. அதனால தானே நாங்க சொன்னோம், உங்க திட்டமே இதுதான். 800 பேரு கூட கட்டுங்க. 800 பேரு கட்டுங்க. அந்த 800ஐயும் பிரிச்சு குடுங்க மாநிலத்துக்கு. சமமா பிரிங்க. 10 பேர் இருந்தா 80, 20 இருந்தா 40. பிரிங்க. யூபிக்கு 40 தான். மணிப்பூருக்கு 40 தான். கேரளாவுக்கு 40 தான். அப்படி பிரிங்க. ஏன்னா மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குங்க. இப்படி ஏதாவது நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு. இப்படி எதையாவது சிந்தித்து அதை சரி செய்யறத விட்டுட்டு மறைமுகமா பெண்கள் மசோதாவை எடுத்து மேக்கப் போட்டுக்கிட்டு பண்ணா அது எப்படி நியாயம்? அப்ப இந்த நாடகத்தை நடத்தியதற்காக பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். அதான் அவர் நேத்து கேட்டிருக்காருன்னு சொல்றேன். இப்ப நீங்க எப்பவுமே கருப்பு உடையில தான் இருப்பீங்க. நாடாளுமன்றத்துக்கு திமுக, காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள்லாம் கருப்பு உடையில போனாங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஒரு திருஷ்டி போட்டு வைப்போம் கருப்பா. அந்த மாதிரி அவங்க போட்டு வந்திருக்காங்கன்னு நகைச்சுவையா சொன்னாரு பிரதமர். அந்த கமெண்ட் எப்படி பாக்குறீங்க? அவருக்கு வந்து இத போற போக்குல நடைமுறைப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஏன்னா எதிர்கட்சிகள்லயே அவங்க கூட்டணி கட்சி எல்லாரும் இருக்காங்க. அதுல சில பேர் வந்து கொஞ்சம் ஏமாந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சதுனால எதிர்ப்பு அல்லது எதிரில நிக்கிறவங்கள அப்படி சும்மா நகைச்சுவையா பேசுறதன் மூலமாக ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அணுகுமுறை. இப்ப நம்ம கூட முதல்ல நம்ம பேசும்போது அதை பத்தி நான் கொஞ்சம் நகைச்சுவையா சொல்றேன். ஆனா நகைச்சுவை வேலைக்கு ஆகாது. அவங்க செய்யற வேலை வந்து சீரியஸான வேலை. அதே மாதிரி அவங்களும் என்ன நினைப்பாங்க, நம்மள அப்படி ஒரு கிண்டல் பண்ணி அதை அப்படியே தள்ளி விட்டுறலாம்னு நினைப்பாங்க. ஆனா இது அப்படி இல்லையே. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து எவ்வளவு தீவிரமா அந்த சமீப காலங்கள்ல அவரை எல்லாரும் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன இவ்வளோ சாஃப்டா பேசுறாரு, ஏன் இவ்வளோ மென்மையாக அணுகுறாரு, இதெல்லாம் வந்து நமக்கே ஐயோ இவ்வளோ பொறுமையா இருக்காரா அப்படின்னு பேசி நம்ம கேட்டிருக்கோம். நமக்கு தோணியும் இருக்கு, ஏன் கோவப்படாம இருக்காரு அப்படின்னு. அப்ப செல்லிடத்து காக்கின் சினம் காக்க, அல்லிடத்து காக்கினேன் காவாக்கானேன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. நீங்க எங்க கோபத்தை கட்டுப்படுத்தணுமோ அங்க கட்டுப்படுத்தணும். முடியாத இடத்துல போய் நான் எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா, நான் அடக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பேசுவாங்க. அங்க நீ உன் கோவத்தை காட்டவே முடியாது. அங்க போய் நான் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு வந்துட்டேன்னு சொல்றேன், இங்க வந்து ஒரு மெலிஞ்சவங்களை போட்டு இந்த அடி அடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதுதான் அந்த திருக்குறள். அப்ப எங்க கோபத்தை காட்டணும் அங்க காமிச்சாரு. திமுகவினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாது, எங்களை பழைய திமுக காரனை பார்க்காதீங்க அப்படின்னு அது கேட்கும் போது அந்த திமுக வரலாறு தெரிஞ்சவங்க, திராவிட இயக்கத்தினுடைய போராட்டங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சி. அது வந்து நாடாளுமன்றத்தில் எதிரொலிச்சதை பார்த்தோம். அவங்க கனிமொழி அவர்களுடைய பேச்சு, ஆராசா அவர்கள் பேச்சு, ஒவ்வொருத்தரும் பேசும்போது பிஜேபி எம்பிக்கள் உட்பட எப்படி பார்த்தாங்க அது எல்லாரும் பார்த்தோம்ல. ஏன் சபாநாயகர் வந்து உங்க தலைவர் கருப்பு கொடி ஏத்துனா என்ன, நீல கொடி ஏத்துனா என்ன அப்படின்னோன்னு அவங்க எப்படி கவுண்டர் பண்ணாங்க. கருப்பு கொடிங்கிறது எங்களோட உரிமை போராட்டம், நீலக்கொடி என்பது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அடையாளம், உங்களுக்கு இதெல்லாம் சும்மா இருக்கலாம் அப்படின்னு பதில் சொன்னாங்க. அதே மாதிரி கருப்புங்கிறது ஒரு போராட்டத்தினுடைய அடையாளம், திருஷ்டி போட்டு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. உண்மை என்னன்னா, உண்மையிலே ஒரு ஒரு குழந்தையோ ஒரு மனிதரோ அழகா இருக்காங்க, பாக்குற மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, திருஷ்டி போட்டோம் உங்களுக்கு அழகதான் சேர்க்கும். அது இவங்களுக்கு தெரியாது. அதனால தானே பல பேர் சும்மாவான ஒரு கருப்பு புள்ளி வச்சுக்கிறாங்க, அது அழகை கூட்டும் அப்படின்னு. அதனால கருப்புக்கு பல நியாயங்கள், பல காரணங்கள் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர் போராட்டம் அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், 1 மாசம் கருப்பு சட்டை போடுவோம் அப்படின்னு. அவங்க எதிர்ப்பு அப்படித்தானே வெளிப்படுத்தினார். ஒரு எதிர்ப்பு உணர்வை வெளிப்படுத்துறது. அது வந்து திராவிட இயக்கத்தின் மரபில் மிக இயல்பாக வரக்கூடியது. அது போட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த தோற்றமே நாங்க போருக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் அந்த முடிஞ்ச உடனே இப்ப முதல்வர் அந்த பட்டாசு
வெடிச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த போர்க்குணத்தினுடைய வெளிப்பாடு. அத வந்து பிரதமரோ, அமித்ஷா அவர்களோ அந்த மாரி இப்படி சொல்லி அத நகைச்சுவையாகலாம் தள்ளிற முடியாது. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற இப்ப தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்துட்டு இருக்க சூழல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற எதிர்க்கட்சிகள் அதிமுக, பாமக, அன்புமணி ராமதாஸ் கூட இன்னைக்கு ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ம். திமுக ஒரு பெரிய துரோகத்தை பெண்களுக்கு செய்திருக்குது அப்படின்னு. இப்ப இந்த தேர்தல்ல இது வெளிப்படும்னு நினைக்கிறீங்களா? மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவரு தந்தைக்கு செய்த துரோகம், அவங்க கட்சிக்கு செய்த துரோகம்னெல்லாம் அவங்க கட்சியினுடைய இன்னொரு பகுதி பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப அடுத்து 3வது ஒண்ணு இருக்கு. ஒண்ணு பெற்றோர் குடும்பம், 2வது இயக்கம், அமைப்பு. 2 பேரும் அவங்க துரோகம் செய்ததா சொல்றாங்க. 3வது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்து கொண்டிருக்கிற துரோகம் தான் பிஜேபியினுடைய ஒரு கூட்டணியில. ஒரு கூட்டணியில இருந்து அவங்களுடைய ஒரு ஏவலாளாக அவர் செயல்படுறது. இது வந்து இது எப்படி அவர் இத துரோகம்னு சொல்லுவாரு? தமிழ்நாட்ட காப்பாற்றிய வேலை இல்லையா? இதை துரோகம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அவங்கலாம் யார் அப்படின்னு மக்கள் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. 23ஆம் தேதி. இவங்க இத பேச பேச அவங்களுக்கு இருக்கிற பெர்சன்டேஜ் குறைஞ்சுகிட்டே வருதா இல்லையா பாருங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்ப திமுக வந்து பெண்களுக்கு எதிரான கட்சி, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சின்றதெல்லாம் இதுல வந்து ஒரு பிரச்சாரமா செய்றாங்க. இப்ப கலைஞர் வந்து 30% வந்து வேலைவாய்ப்புல பெண்களுக்கு குடுத்தாரு. இப்ப நகர்ப்புற உள்ளாட்சியில 50% வந்து மு.க. ஸ்டாலின் குடுத்தாருன்ற செய்திகள்லாம் இருக்குல்ல. அத எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்களே. நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பணிகள்ல இவ்வளவு பெண்கள் உயர்நிலை அதிகாரிகளா இருக்காங்க. எல்லாருமே வந்து நேரடியா குரூப் 1ல இருந்து, நேரடியா ஐஏஎஸ்ல இருந்து அப்படி வந்தவங்க இல்ல. ஒரு பகுதி அப்படி வர்றவங்க. மற்றவங்க எல்லாருமே சார்பு நிலை பணிகள்ல இருந்து ப்ரமோஷன் ஆகி வர்றவங்க. நீதிபதிகள்ல பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து இன்னைக்கு 13 அல்லது 14 பேர் இருக்காங்க உயர்நீதிமன்றத்துல. இதுல வந்து ஒரு பகுதியினர் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. பொது பட்டியல்ல. பொது ஆ. நேரடியா பிராக்டிஸ்ல இருந்து, பிராக்டிஸ். லாயரா இருந்து அப்படியே ஜட்ஜ் ஆகுறவங்க. அடுத்த பகுதி வந்து கீழ இருந்து ப்ரமோஷன்ல வர்றவங்க. அப்போ ஒரு பகுதி நேரடியாக வராங்கன்னா, அதுக்கு இணையான ஒரு பகுதி பதவி உயர்வுல வராங்க. இவங்க எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா, 30% அரசு பணிகள்ல இடஒதுக்கீடு. இது கலைஞர் கொண்டு வந்தது. காவல்துறையில பெண் கான்ஸ்டபிள முதல்ல நியமிச்சவரு கலைஞர். பெண் போலீஸ்ன்னு உருவாக்குனது அவர்தான். போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்குனது தான் ஜெயலலிதா. ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷன். அத உருவாக்குனவங்க தான் ஜெயலலிதா. பெண்கள் அந்த துறைக்கு தீயணைப்பு துறை. இது அத்தனையிலையும் கொண்டு வந்தது வந்து கலைஞர் தான். அதனுடைய சொத்துரிமை இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து உங்க கல்யாணம் 89க்கு முன்னாடி ஆச்சா, பின்னாடி ஆச்சா அப்படின்னு சாதாரணமா கேட்கிறாங்களே. அந்த பரம்பரை சொத்துல பெண்களை பங்காளி ஆக்குனவரு கலைஞர். இப்ப அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு வாங்குறாங்க. படிக்கிற பெண் குழந்தைங்க இன்னைக்கு அவங்களுக்கு புரியலாம், புரியாம இருக்கலாம். நீ படி, உனக்கு நான் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றத வந்து ஒரு தந்தையினுடைய குரல், ஒரு தாயினுடைய குரல். எவ்வளவு 10 வீட்ல வேலை செஞ்சு, வாச கூட்டி, தன் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு தாய் சொல்ல நினைக்கிறத முதல்வர் வந்து சொல்றாரு. நல்லா படிங்க, படிங்க. இன்னைக்கு அரசு பள்ளிகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை கிராமத்துல அந்த பெண் குழந்தைங்க 8வது வரைக்கும் வந்துட்டு அடுத்தது மாதிரி பள்ளிக்கு போறாங்க. அங்கிருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க படிக்க. ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உலக அளவுல போறாங்க. இவ்வளவு சாதனைகள் செய்து பெண்கள வந்து அப்படி பெருமையோட முன்னேற்றுகிற ஒரு ஆட்சிய பத்தி, ஒரு அமைப்பு இயக்கத்த பத்தி, இவங்க பெண்களுக்கு எதிரானவர்கள். ஏன்னா, நாங்க போட்ட டிராமாவுல இவங்க கேரக்டர் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்படின்னு இந்த பிஜேபி கோஷ்டிகள் சொன்னாங்கன்னா, அவங்க கூட சேர்ந்து பஜனை பாடுறவங்களுக்கு வேணா அது காதுக்கு இனிக்குமே தவிர, மக்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவா தெரியும். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.